வணக்கம். இன்னைக்கு கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரீட்டைல் சேல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ரீட்டைல் சேல்ஸை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது ட்ரம்ப்போடைய ஸ்பீச் 6 மணிக்கு இருக்கு. 7:30 மணிக்கு ஃபெட் சேர்மேனுடைய டெஸ்டிஃபை இருக்கு. அதாவது கெவின் பாஷுடைய ஸ்பீச். ஸோ அவர் வந்து நெக்ஸ்ட் சேர்மேன், ஃபெட்டுடைய சேர்மேன் வந்து ஜெரோம் பவல் வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டு அவரு வரப்போறாரு. அவரு கொடுக்கக்கூடிய ஸ்பீச், அதனால மார்க்கெட் கண்டிப்பா ஹை வாலடைல் இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ணிக்கணும். நாளைக்கு நமக்கு வந்து லைவ் மீட் இருக்கு மதியம் 3 மணிக்கு. ஸோ அதில் வந்து நம்ம இன்னும் டீட்டெயில்டா இந்த டெஸ்டிஃபையை பற்றி கூட பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கெட் என்ன பண்ணும், நெக்ஸ்ட் என்ன மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னோம்னா, இன்னைக்கு அவங்க ஒரு ரிப்போர்ட் அவங்க வந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்சைட் புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படியே நேராக மேலெல்லாம் போகாது. ஓகே. சில பேர் எதிர்பார்ப்பாங்க மார்க்கெட் வந்து பயங்கர ஹையராக போயிடுமா அப்படின்னா போகாது. ஸோ இங்கேருந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் மார்க்கெட் கொடுக்கும். ஒன்ஸ் அந்த ஸ்பீச் முடியும் போது அதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் நகரும். அப்படியே மார்க்கெட் மேலே புஷ் பண்ணாலும் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே மார்க்கெட் போகாது. இன்பிட்வீனில் 99 பக்கத்தில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் ஒன் மோர் ஃபால் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. ஓகே. ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பான்ஷன் மோடில் ஒரு 4 ஹவர்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக தெரியும். மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகி மார்க்கெட் நின்றுட்டு இருக்கு. மேலே போயிட்டு கீழே வரதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஆயில். ஸோ ஒரு ஸ்பாட் ப்ரைஸும் ஃபியூச்சர் ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆல்மோஸ்ட் 85, 86க்கு வந்துருச்சு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ப்ரைஸஸ்க்கு வந்துருச்சு. இப்போ ஸ்பாட் ப்ரைஸ் வச்சு பேசலாம். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இறங்கின மார்க்கெட் திருப்பி சீஸ்ஃபயர் வந்து 2 பேருமே அக்செப்ட் பண்ணாதனால இருக்கு. 22ஆம் தேதி, அதாவது நாளை ஈவினிங்க்கு அப்புறம் சீஸ்ஃபயர் எண்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு ரியல் மார்க்கெட் மூவ்மெண்ட் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியும். தற்சமயம் நீங்கள் வந்து ஆயிலில் ட்ரேட் பண்ணுறவராக இருந்தால் பெஸ்ட் அட்வைஸ் ஆயிலை ஒமிட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா மார்க்கெட் இந்த ஹை பிரேக் பண்ணும்போது 92.5 பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் பை ஆகும். ஓகே. இல்லை அப்படின்னா ஒன் மோர் ஃபால் கொடுக்கும். ஒன்ஸ் அந்த எக்ஸிகியூஷன் முடிஞ்சிடுச்சுன்னா மார்க்கெட் பை ஆகும். இதில் செல் சைடு இருக்கிறதும் பை சைடு இருக்கிறதும் பியூர்லி நியூஸ் பேஸ் தான். ஸோ நீங்கள் நியூஸ் பார்த்துட்டு தான் ஆயில் ட்ரேடர்ஸ் இப்போ பண்ணணும். கண்டிப்பாக மார்க்கெட் வந்து கீழே ஒரு சப்போர்ட் எடுத்தாலோ அல்லது இங்கேருந்து பிரேக் அவுட் ஆனாலோ மார்க்கெட் ஹையர் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக உண்டு. ஸோ அதனால பை சைடு முடிஞ்ச அளவு இருக்க ட்ரை பண்ணுங்க. கீழே இருக்க பை எடுக்கிறது பெட்டர் ஐடியா. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் எடுக்க இன்னும் ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் வந்து ட்ரம்ப் கொடுக்கக்கூடிய நியூஸ் இங்கே வந்து மேனிப்புலேட் பண்ணி இதில் ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து அவங்க வார் அப்படிங்கிறது ஒரு சுமூகமான போக்கில் இல்லை. அதனால ஆயில் வந்து இம்மிடியேட்டா அந்த ட்ராப் விட மாட்டாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் கொஞ்சமாவது ரெக்கவர் ஆகி மேலே போக ப்ராபபிலிட்டி உண்டு. இதை நல்லா பிரேக் அவுட் பண்ணும்போது 92.5 பிரேக் பண்ணும்போது பை எடுக்கிறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அவனுமே இந்த வெஜ்ஜஸ்குள்ளே தான் இருக்கிறான். ஸோ பாட்டமில் இருக்கான். இன்னைக்கு நியூஸ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் புஷ் சில்வருக்கு இருக்கும். அப்சைட் புஷ் வந்துட்டு ட்ராப் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் நிறையா இருக்கும். செல் சைடு ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. இல்லை நான் கோல்டு பார்க்குறேன், நான் கோல்டை வச்சு எடுத்துக்கலாமா அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கோங்க. இப்போ கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு மார்க்கெட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் பாருங்க. இந்த முக்கியமான சப்போர்ட் லெவல் நம்ம வந்து லாஸ்ட் லைவ் மீட் இதில் எல்லாம் சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து செல் ஆகணும் அப்படின்ட்டு 750 மினிமம் டச் பண்ணுவான். அப்புறம் 690 போவான். அதுக்கப்புறம் 4550க்கு மார்க்கெட் வந்து மினிமம் சப்போர்ட் எடுக்கணும் அல்லது அதை பிரேக் பண்ணி காட்டணும்.
ஸோ இப்போ அதுக்கான வேலைகள் மார்க்கெட்டில் நடக்கும். இப்போ என்ன நடக்கணும்? இப்போ என்ன மூமெண்ட்? இந்த இடத்துல ஏன் நம்ம செல் எதிர்பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் ஃபேஸ் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு பிரேக் நடக்குது. ஒரு ஹை பிரேக் ஆகும்போது பாருங்க, நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும். ஸோ அதுக்கான கரெக்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஒரு மார்க்கெட் மேலே ஏறுது, ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது, திருப்பி ட்ரெண்டிங் ஆகுது, ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது. இந்த பாயிண்ட் வரைக்கும் ஓகே. இந்த 550 லெவல் வரைக்கும் மார்க்கெட் ஓகே. அண்ட் தென் இங்கேருந்து என்ன நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈக்குவலைஸ்டு. இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகுது. ஆல்மோஸ்ட் அதுக்கு ஈக்குவலாக மார்க்கெட் கீழே இறங்கிருது. திருப்பி மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகுது. ஆல்மோஸ்ட் கீழே இறங்கிடுது. திருப்பி மார்க்கெட் மேலே போகுது. இப்போ கீழே நிற்குது. ஸோ இங்கே வந்து ட்ரெண்டிங் ஃபேஸ் அப்படிங்கிறது இல்லை. அப்படின்னா இங்கே பையருக்கான சோர்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கு. ஓகே. அப்போ ஒரு நியூஸ்க்காக மார்க்கெட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எந்த நியூஸ்க்காக மார்க்கெட்டை கீழே இறக்க போகிறாங்க? ஒருவேளை இந்த மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி மார்க்கெட் வந்து பை மோடில் தான் இருக்க போகுதுன்னே வச்சுக்குவோம். ஓகே. இங்கேருந்து இதை உடச்சி மார்க்கெட் கீழே போகலை அப்படிங்கிற கான்செப்ட்லாம் நெக்ஸ்ட். இங்கேருந்து மினிமம் நம்ம எதிர்பார்க்கறது 4550 கிராஸ் பண்ணி 4300 மார்க்கெட் மினிமம் ஒரு சப்போர்ட் எடுக்கலாம். எடுத்து தான் மேலே போகணும். ஸோ இங்கே ஒரு ட்ரெண்ட் நடக்கணும்னா இந்த மாதிரி மார்க்கெட் மேலே ஏறி ரீட்ரேஸ்ட் ஆகிற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் இப்போ மேலே போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மார்க்கெட் கீழே வரணும். இந்த சோர்ஸ் நடக்கணும். அப்புறம் தான் இந்த பெரிய ரேலியை நம்ம எதிர்பார்க்க முடியும். எப்படி பார்த்தாலும் மார்க்கெட்ல ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங் அப்படிங்கிறது இருக்கு. அதுல இங்க பாயிண்ட்ஸ் அதிகம் தான். ஸோ இங்க வந்து தொடர்ச்சியா மார்க்கெட்னால என்ன பண்ண முடியல அப்படின்னா ட்ரெண்டிங் மூவ் எடுக்க முடியல. கண்டிப்பா இந்த முறை கரெக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ வந்து ஒரு 1 hour சார்ட் அந்த மாதிரிலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல். ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த 750 இங்கே இப்போ வந்து 735 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த 735 பிரேக் பண்ணால் 690க்கு மார்க்கெட் போயிடும். அது ஒரு சப்போர்ட் லெவல். அங்கே வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு திருப்பி பிரேக் ஆனால் கண்டிப்பாக 4550 மார்க்கெட் ரீச் பண்ணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சப்போர்ட் இருக்கு. பட் அதை பிரேக் பண்ணுற அளவு பவர்ஸ் கிடைக்கும். அப்போ இங்கிருந்து மார்க்கெட் மேலே ஏறும்போது அரௌண்ட் 4800 மினிமம் சொல்கிறோம். இது மினிமம் லெவல். ஆனால் நல்ல லெவல் 4810 4835. மார்னிங் நாங்கள் வந்து எங்களுடைய அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கும்போது 4815 சொல்லியிருந்தோம். இப்போ 10 சொல்லியிருக்கோம். ரீசன் மார்க்கெட் ஃபால் கொஞ்சம் நல்லா கீழே இறங்கினதுனால ரீட்ரேஸ்மெண்ட் ஒரு 5 பாயிண்ட்டுக்கு முன்னாடியே நம்ம எடுக்க ட்ரை பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ மினிமம் 4800 மார்க்கெட் டச் பண்ணாலே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு செல் செட்டப் வருதா அப்படின்னு எதிர்பார்க்கணும். இதில் ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக இந்த இடத்துக்கு வரும் பொழுது ஓகே நான் வந்து ஜூம் பண்ணுறேன். இப்போ இந்த எக்ஸாக்ட் லெவல் இந்த ஜோன் ஓகே அந்த 815 எதிர்பார்த்த ஜோன். ஸோ இந்த ஜோனுக்கு மார்க்கெட் வந்து திரும்பினால் இன்னும் சூப்பர் பக்காவான ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் எடுத்துட்டான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஜோனுக்கு வந்தால் நல்லது. அட்லீஸ்ட் நமக்கு 800 பாஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சாலே தென் நம்ம செல்லுக்கு ரெடி ஆயிடணும். இந்த செல் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி உண்டு. கண்டிப்பா இந்த லோ பிரேக் ஆகும். இந்த லோ பிரேக் ஆகும். ஸோ இன்னைக்கு இந்த என்ட்ரி நடக்குது நடக்கலை அப்படிங்கிறத நாளைக்கு லைவ்ல நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு அந்த லைவ் இருக்கும். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ.